ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பிறகு மிகப்பெரிய உயர்வு வரும். இந்த தலைப்பில் தான் இதில் பேசியிருக்கேன். பொதுவாக 12 லக்னத்திலேயே கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் லைஃப்பில் பிரச்சனை வந்த பிறகு தான் நல்ல ஒரு உயர்வு, அவங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்ட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, எந்த ஒரு பதவியோ அல்லது அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரணும். பல பிரச்சனைகள் வந்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அனுபவ ரீதியாக நீங்கள் கடக லக்னக்காரங்களை நல்லா பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கடக லக்னக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் அவங்கள தேடி வரும், பல சிக்கல்கள் இருக்கும். நிறைய பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்க சாதாரணமாக அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதே போல் அரசியல், சினிமா, பிரபலமான துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல பிரச்சனை சிக்கல்கள் இதிலெல்லாம் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே உச்சத்துக்கு வந்துடுவாங்க. அதில் பெரும்பாலும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் பெரிய பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் வருதுனால அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயர்வான நிலைக்கு அவங்க போக போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இது எல்லா லக்னத்துக்கும் இருக்குமா, எல்லா லக்னத்துக்கும் இல்லையா அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு காரணத்தை இதில் ஜோதிடத்தில் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடமாக வரக்கூடிய வீடு தனுசு. அதே போல் 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு தெரியும், தனுசுனாவே அந்த இடம் 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்கு நோய் இதெல்லாம் சொல்லக்கூடிய கடன், இந்த மாதிரி பிரச்சனைகளாக சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். இந்த வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அதே போல் இந்த கடக லக்னத்துக்கு 9ஆம் வீடாக வரக்கூடியது மீனம். இந்த மீனத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தாலும் குரு பகவான் தான். இப்போ இந்த கடக லக்னத்துக்கு பாருங்கள், 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானே பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அப்போ மற்ற லக்னத்துக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா மகர லக்னத்துக்கு வரும். ஆனால் மகர லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் புதன் வருவார். ஆனால் நான் புதன் அந்த மகர லக்னத்துக்கு சொல்லாமல் கடக லக்னத்துக்கு மட்டும் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ மேசத்துக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடமாக தான் வரும். அதுக்கு 3க்கும் புதன், 6ஆம் இடத்துக்கும் புதன் வீடு தான். இப்படி ரிஷபத்துக்கு பார்த்தா 6ஆம் இடமாக வரக்கூடியது லக்னாதிபதியாகவே வந்துடும். லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுவார். அதே போல் மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு தான் அதிபதியாக வருவார். இப்படி லக்னங்களுக்கு மாறி மாறி வரும். ஆனால் இந்த கடக லக்னத்துக்கு நான் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வராருன்னு சொல்லியிருக்கேன். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான வீடாக இருக்குது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் வராரு. ஏன் மகர லக்னத்துக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கடக லக்னத்துக்கு வரக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக தான் வருவார். 12ஆம் இடங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்குற இடம் கிடையாது. ஆனால் மகர லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய புதன் அடுத்து வர்றது 9ஆம் இடமாக வரக்கூடியது கன்னி ராசி. அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வந்துடும். அதனால தான் 6ஆம் இடம் அதிபதியாக வரக்கூடிய
கடக லக்னத்துக்கு வரக்கூடியவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு தான் வராரு. ஆனால் மகர லக்னத்துக்கு ஆறாம் இடமாக வரக்கூடிய புதன் வந்து இன்னொரு வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு ஆகிய கன்னிராசி வரும். அது 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீடோட காரக பலன்கள் கிடைக்கிற நேரத்தில் மகரத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் திசையில் பிரச்சனைகள் அதிகம் கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு உயர்வை வாழ்க்கையில் கொடுத்துரும். ஏன்னா அது பாக்கியஸ்தான அதிபதியாகவும் வேலை செய்யும். குரு பகவான் வந்து பாக்கியத்தையும் கொடுத்துருவார். அதுவும் இந்த குரு பகவான் வந்து கொடுக்கறத மாதிரி வேற எந்த நிலையும் வந்து ஒரு லக்னத்துக்கு வந்து பல பாக்கியங்கள், உயர்வு, அந்தஸ்து, புகழ், பணம் எல்லாமே வந்து குருவை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பணம் அப்படிங்களே தனக்காரகன்னா குரு பகவான் தான் வராரு. அதே போல் 9ஆம் இடம் புகழ், பதவி, அந்தஸ்து, அதே போல் மிகப்பெரிய ஒரு மரியாதை, இதெல்லாம் வந்து கிடைக்கிறது குருவுக்கு தான் கிடைக்கும். இந்த குரு வந்து இவங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அமைஞ்சிருக்கிறதுனால 6ஆம் இடத்து அதிபதி வேலையும் செய்வார். அதே சமயத்தில் பாக்கியஸ்தான வேலையும் செஞ்சிருவார். இப்போ 6ஆம் இடங்களில் பல பிரச்சனைகள், பல கஷ்டம், கடன் வரும், வம்பு வழக்குகள் வரும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும், நோய் உடம்பை பாதிக்கிறது, இப்படியெல்லாம் கொடுக்கும். பல சிக்கல்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கு. இதெல்லாம் வந்து குரு திசை, குரு சம்பந்தப்படுற அந்த நேரங்களில் திசா புத்திகள் கோச்சா ரீதியாக வரும்போது இதெல்லாம் வந்து கடகலக்கணக்காரங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு பாக்கியமாக மாறிடும். இது வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அடையாளமாக காட்டும். இதே மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இது வராது. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் அதுக்கடுத்து அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல அதிபதியாக புதனே வருவார். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சோதனைகள் கொடுத்துரும். மகர லக்னத்தில் உள்ளவங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது அதிக அளவில் கொடுத்துரும். இங்கேயும் 6ஆம் இடம், அது இன்னொரு இடமாவும் காட்டுறது 6ஆம் இடமாக காட்டும். காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடமாக வரும், இன்னொரு வீடு. அதனால் அவங்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது பாதிப்பை கொடுக்குது. இதே மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிற வேறொரு இடத்தோட பாதிப்பை கொடுக்கும். அந்த அதிபதியே இப்போ 6ஆம் இடத்து அதிபதியே இன்னொரு வீட்டுக்கு இருக்காருன்னா அந்த வீட்டோட சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவ பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்ட ஒரு திசா புத்தி கிரக பலன்கள் கிடைக்கிறது கடக லக்னத்துக்கு கிடைக்கிது. இதனால தான் கடக லக்னத்தில் இருக்கிறவங்க பெரிய உயர் பதவியில் இருக்கிறது, அந்தஸ்து புகழில் இருக்கிறது, அரசியலில் பெரிய பதவி வகிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு குருவோட அந்த பவர் தன்மை தான். 6ஆம் இடத்துக்கும் வந்து 9ஆம் இடத்துக்கும் வராரு. பிரச்சனைகள், எதிரிகள், அதேபோல் போட்டி பந்தயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அவங்க போட்டிகளில் ஜெயிக்கிற 6ஆம் இடம் போட்டி, எதிரி, இதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து அதில் என்ன கிடைக்கும், ரிசல்ட் என்ன அப்படின்னா சக்ஸஸ். அந்த சக்ஸஸுங்கிறது 9ஆம் இடம். குருவோட தன்மை போட்டியும் உருவாக்குது, ஒரு போராட்டத்தையும் உருவாக்குது. அதே சமயத்தில் அதில் சக்ஸஸையும் கொடுத்துரும். அதுவே அது பாக்கியமாக உருவாக்கி கொடுத்துரும். இதனால தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்க பெரிய பதவி அந்தஸ்தில் இருக்கிறது. ஆனால் சில பேர் கடக லக்னத்தில் பிறந்துட்டு எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஏதாவது தடையான கிரக அமைப்புகள் இருக்கும். அவங்க பிறந்த தேதி, அதே போல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திதி சூன்யம், முடக்கு, அதே போல் அந்த காசி பரிகாரம், இந்த மாதிரியெல்லாம் ஜாதகங்களில் சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டானா சரி பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் அவங்களுக்கு இந்த மாதிரி குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்து
மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஸ்ரீராமருக்கு பதவி, ஸ்ரீராமரை பற்றி அதிகம் பேசுகிறோம், கடக லக்னம்னாவே அவர் தான். இப்போ ஸ்ரீராமருக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அவருக்கு வந்து பதவிக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. தந்தையோட அந்த அரச பதவியை அவர் ஏற்றுக்கிற மாதிரி வந்தது. ஆனால் அவர் கடக லக்னம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக அவருக்கு கிடைச்சிடாது. அவருக்கு பாருங்கள், கிடைக்கல. அவர் பதவி ஏற்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் நீண்டு போய் அந்த பிரச்சனையெல்லாம் முடித்து தான் அவர் பதவி ஏற்க முடிஞ்சது. இதுதாங்க இந்த ராமரோட கதையில் வரதான் கடகலக்கணக்காரங்களில் பிறந்திருக்கவங்க அத்தனை பேருக்குமே. அவங்க வந்து ஒரு சுலபமாக எந்த ஒரு பாக்கியத்தையும் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார், 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அவ்வளோ ஈஸியாக உடனே கொடுத்துட மாட்டார். அதில் பல கஷ்டங்கள், மன வேதனைகள் இதெல்லாம் கொடுப்பாரு. ஒரு சிலர் கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஈஸியாக ஜெயிச்சு பிரச்சனையை சந்திக்காமல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் ஜாதகம் பார்க்கையில் இப்படி கேட்டிருக்கேன், ஆனால் அவங்க இல்லை எனக்கு ஈஸியாக போயிருக்கேன்னு. அப்படி சொன்னவங்க அத்தனை பேரும் வெளிநாட்டில் தான் போய் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த பாக்கியஸ்தானங்கிறது 12ஆம் இடம், வெளிநாடை சொல்லுது. அவங்க இங்கே இருந்திருந்தால் தான் இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் அப்படியெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த புகழையோ இல்லை அந்த பதவியை அடைஞ்சிருக்க முடியும், நல்ல ஒரு தன்மையை அடைஞ்சிருக்க முடியும். ஆனால் அவங்க வெளிநாடுக்கு போயிடுறாங்க. இப்போ படித்தவங்களாம் நிறைய ஐடி துறையிலலாம் இருக்கவங்க வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் வேலை பார்க்குற இடத்துல சில போட்டிகள், இதே போல் விரோதம், பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து அதில் ஒரு பெரிய பதவிக்கு, பெரிய புகழுக்கு, அந்தஸ்துக்கு கடக லக்னக்காரங்க வந்துடுறாங்க. இதை நான் வந்து இந்த பதிவில் வந்து நான் சில விஷயங்களை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த நான் சொன்ன இந்த இப்போ கடக லக்னத்துக்கு வந்து குரு வந்து 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால இதை வந்து நம்ம டீப்பாக நிறைய பேர் யோசித்து பார்த்தாங்கன்னா மிக சரியான பலன்களை இன்னும் கூடுதலாக கூட எடுக்க முடியும். இந்த பதிவில் இந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.